ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறேன்னாக்கா 2019 வேர்ல்டு கப்புக்கு யாரெல்லாம் செலக்ட் ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பிசிசிஐயோட தலைவர்களாக இருக்கக்கூடிய எம்எஸ்கே பிரசாத் அவர்கள் இன்னைக்கு டீமை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா செம்ம ஆச்சரியமான சில விஷயங்கள் பலவே இருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் மாஸ் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் ஆகும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா செம்ம இன்ட்ரெஸ்டிங் ஒரு விஷயம், ரெண்டு தமிழர்கள் இடம்பெற்றிருக்காங்க. அதிலும் விஜய் சங்கர் ஒரு ஆல்ரவுண்டரா, அதே மாதிரி தினேஷ் கார்த்திக், இது வந்து முதல் ஹைலைட்டான ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னாக்கா ஹார்திக் பாண்டியா கம்பேக். அப்புறம் டீமை இப்ப பார்த்தலாம், 15 பேர் கொண்ட அணியை. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா கேப்டன் விராட் கோலி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா வைஸ் கேப்டன் வந்து ரோஹித் சர்மா, அதுக்கப்புறமா ஷிக்கர் தவான் இருக்காரு. அதுக்கு அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா விஜய் சங்கர், அதுக்கப்புறமா வந்து விக்கெட் கீப்பரா வந்து நம்ம டோனி தான் செயல்படுவார்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா கேதார் ஜாதவ் இருப்பாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா தினேஷ் கார்த்திக் வந்து அணில இடம் பிடிச்சிருக்காரு. அது வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா குல்தீப், அதுக்கப்புறமா ஷகால், இவங்க ரெண்டு பேருமே இருப்பாங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னாக்கா புவனேஸ்வர் குமார், ஜாஃப்ரீத் பும்ரா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா முகமது ஷமி இருக்காங்க, ரவீந்திர ஜடேஜாவும் ஹார்திக் பாண்டியா. இந்த தான் டீம் ஸ்கோடா வந்து அறிவிச்சிருக்காங்க. 15 பேர் கொண்ட அணியை வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுல வந்து நம்ம ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம்னாக்கா அதை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. எனவே இதுல வந்து நம்ம இன்ட்ரெஸ்டா வந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா அம்பத்தி ராய்டு இடம்பெறல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ரிஷப் பண்ட் இடம்பெறல. இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டீம் ஸ்கோர் எப்படி இருக்குன்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.